மகாபாரத போருக்கு பின் உலகம் அமைதியடைந்தது. ஆனால் அந்த அமைதியின் பின்னால் மறைந்திருந்தது ஒரு பயங்கரமான சாபம். இது யாதவர்களின் முடிவின் கதை. ஒரு நாள் முனிவர்கள் துவாரகைக்கு வந்தார்கள். அப்போ யாதவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சாம்பன் கர்ப்பிணி பெண்ணாக வேடமிட்டான். அவன் முனிவர்களே, சொல்லுங்கள், இவள் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆண்தானா பெண்தானா? அந்த கேலி முனிவர்களுக்கு கொதித்தது. அவர்கள் சாபம் விட்டார்கள். உன் வயிற்றிலிருந்து பிறக்கும் இரும்பு கட்டைதான் யாதவர்களின் அழிவுக்கு காரணமாகும். அந்த சாபம் தவிர்க்க முடியாதது. அந்த இரும்பை கட்டையை நசுக்கி கடற்கரையில் போட்டார்கள். ஆனால் அந்த தூளிலிருந்து புல்கள் வளர்ந்தன. அந்த புல்கள்தான் விதியின் கருவி. காலம் சென்றது. ஒரு நாள் யாதவர்கள் பெரிய விருந்தில் கூடி மதுவில் மயங்கி இருந்தார்கள். ஒருவன் சொன்னான், நான் தான் யாதவர்களின் பெரிய வீரன். மற்றொருவன் சிரித்தான், அடப்பாவி, என்னை யாராலும் வெல்ல முடியாது. சிறு தகராறு பெரிய சண்டையாக மாறியது. அந்த புல்களை பிடித்தபோது அவை இரும்பு ஆயுதங்களாக மாறின. அவ்வளவுதான். யாதவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று குவித்தனர். அனைத்தையும் பார்த்த கிருஷ்ணர் அமைதியாக காட்டிற்குச் சென்றார். அவர் சொன்னார், என் பணி முடிந்து விட்டது. தர்மம் நிலை பெற்று விட்டது. இப்போது காலச்சக்கரம் என்னை அழைக்கிறது. அதே நேரத்தில் ஒரு வேடன் தொலைவில் ஒரு மானை பார்த்தான். அவன் அம்பு எய்தினான். அம்பு நேராக கிருஷ்ணரை தாக்கியது. அது தவறான அம்பு. ஆனால் அது ஒரு யுகத்தின் முடிவு. இது தோல்வியா? இல்லை, இது பிரபஞ்சத்தின் திட்டம். கிருஷ்ணர் எப்போதும் தோல்வி அடையாதவர். அவர் வந்தது போல அவர் போனதும் ஒரு யுகத்தின் முடிவாகும். யாதவர்களின் அழிவு கிருஷ்ணரின் தோல்வியா அல்லது விதியின் விளையாட்டா?